உங்க ஜெபம் எப்படி வேலை செய்ய போகுது, கிடைக்க போகுது. அதுக்கு பாயிண்ட் சொல்றாரு. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. கற்பனைகளை கை கொண்டுட்டு அப்புறமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சக்சஸா கிடைக்கும். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. எபிரேயர் 11 வருது. அவங்க எல்லாரும் விசுவாசிச்சாங்கன்னு வரும் பாருங்க. வார்த்தையில ஒவ்வொரு வசனத்திலையும் வார்த்தையில விசுவாசம் வரும். அது என்னன்னா அவங்க கை கொண்டாங்க. விசுவாசிச்சாங்கன்னாலே அவருடைய கற்பனைகளை கை கொண்டாங்கன்னு அர்த்தம். அவங்க விசுவாசம் இல்லைன்னா கை கொள்வது கற்பனையை, கர்த்தருடைய கற்பனையை அவங்க கை கொண்டு இல்லைன்னா விசுவாசிச்சு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி தீவிர ஜெபம் பண்ணாங்க. இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து அவனுக்கு வெற்றி கிடைச்சிருது. ஒண்ணு, கற்பனையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். முதலாம் கற்பனை சொன்னேன், உன் தேவனாய கர்த்தர் நான் தான் அப்படின்னாரு. தெய்வம்னு கர்த்தர் மட்டும்தான். இந்த உலகத்துல வேற எதுவுமே தெய்வம் கிடையாது. இதுல நம்மளோட முற்பிதாக்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. முதல்ல இதுல தடம் பதிச்சாங்க. இவங்கள பார்த்தா கிறிஸ்தவன், ஒரிஜினல் கிறிஸ்தவனும் யாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனோட வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு பெண்ணு கொடுக்குற விஷயமா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுற ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம். எது வந்தும் அவங்கள கிறிஸ்துவ விட்டு பிரிக்கல. அதுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க. பெண்ணு கிடைச்சது, பெண்ணு கிடைக்கல, பல பிரச்சனையில கிறிஸ்து விட்டு ஸ்ட்ராங்கா இருந்துருவாங்க. நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன்னா, கண்டிப்பா பல பிரச்சனைகள் நம்மளை கிறிஸ்துவ விட்டு முதல்ல பிரிக்கும். எல்லாருமே ஜெபத்தை போக்கஸ் பண்றாங்க. அது ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படியோ குடும்பத்துல பல பிரச்சனை வரும், பல போராட்டம் கிடைக்கும், சில நினைச்ச காரியம் நடக்காம போகும். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவ விட்டு பிரிக்குது. அவங்க சொல்றாங்க, ஃபெய்த்ல இருங்க, நீங்க கிறிஸ்துவ விட்டு எதற்காகவும் பிரிச்சு போவாதங்க, ஸ்ட்ராங்கா இருங்கன்ற. அப்புறமா என்ன ஜெபம் பண்ணாங்க? அவங்க தீவிரமான ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா, எபிரேயர் 11:13 சொல்லுது, அவர்களெல்லாம் ஒரு மனப்பாட்டின் ஆவிகள் இருந்தாங்க. அதாவது அவங்களுடைய ஜெபத்துல எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிச்சாங்க. நல்லா கேளுங்க. ஜெபம் எனக்கு தாங்கன்னு கேட்டா அதுக்கு பேர் இச்சை. தேவன் கண்டிப்பா பதில் தராது. பொதுவா எல்லாருக்குமே வேணும். நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல அவங்க எல்லாரும் ஜெபிச்சாங்களாம். அதனாலதான் அவங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைச்சது. இயேசு ஜெபிக்கிறார் இல்லையா? நிறைய இடத்துல ஜெபிச்சிருக்கிறார். ஆனா ஜெபத்தை மட்டும் தனியா போக்கஸ் பண்ணி ஒரு பேப்பர் இருக்குது, யோவான் 17. அதுல இயேசுடைய ஜெபத்தை பத்தி போட்டிருக்குது. இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு அப்படின்னா, நம்மள மாதிரி ஜெபம் இல்லை அவருடைய ஜெபம்லாம். நீங்க இயேசுடைய ஜெபத்தை நீங்க பாருங்க, ஒரு இடத்துல கூட அவர் தனக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா இடத்துல பாருங்க, ஒரு குஷ்டரோகி வந்தா ஆண்டவரே என்னைய சரியாகும் அப்படிலாம் அவர் கேட்டது கிடையாது. அந்த குஷ்டரோகிக்கு தான் ஜெபம் பண்றாரு. ஒரு திமிர்வாதக்காரன் வராங்கன்னா அவருக்கு ஜெபம் பண்றது கிடையாது, அந்த திமிர்வாதக்காரன் தான் ஜெபம் பண்றாரு. அவருடைய ஜெபமே இல்லையா பொதுவான கருத்து உடைய ஜெபமா இருக்கிறது. அதை யோவான் 17 சொல்றாரு. எல்லாம் திருப்பி எடுக்கலாம். யோவான் 17 இயேசு சாகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கணும். கடமைக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிடக்கூடாது, பதில் கிடைக்கும்படிக்கான ஒரு ஜெபத்தை பண்ணணும். 17, 11, 12 எழுதுறாரு. சொல்றாரு பாருங்க, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அவர் சொல்றாரு. நான் அதை விளக்குறேன் பாருங்க. இது எப்படின்னா, கர்த்தாவே நீர் நல்லா இருக்கிறீர் இல்லையா, பரலோக ராஜ்யத்துல எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கிறீர். நானும் பூமியில இருக்கிறேன், எந்த குறைவும் இல்லாம நல்லா இருக்கிறேன். சுகம், பலம், ஆரோக்கியம், பணம், பாதுகாப்பு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கூட்ட ஜனங்களை தந்திருக்கிறீர். அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா கஷ்டமா இருக்குது. அதனால நான் ஜெபிக்கிறேன், பிதாவே உம்முடைய நாமத்தினாலே நீர் அவர்களையும் காத்துக்கொள்ளும். அவங்களும் பணக்காரங்களா இருக்கணும், அவங்களும் நோய் இல்லாம இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அந்த மனப்பக்குவம் தான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு பதில் தருகிறது. ஏன் கஷ்டத்துக்கு போய் ஜெபிக்கிறது ஒரு ஜெபம் அல்ல, அதுக்கு பேர் இச்சை, அதுக்கு பேர் பாவம். ஆனா இயேசு ஜெபிக்கிறாரு, நீரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்க ஜனங்களும் நல்லா இருக்கணும். இப்படித்தான் ஜெபத்திற்கு பதில் தருகிறார் அப்படின்றார். நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, உபவாசம் போட்டா கிடைக்கும். அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. உபவாசம் போட்டு கிடைக்கிறதா இருந்தா நீங்களாம் மொத்தமா அள்ளிட்டே போயிருவீங்க. உபவாசம் ஒண்ணுக்கு தான் சொல்லிருக்குது. எதுக்கு தெரியுமா? பிசாசு போகணும்னா உபவாசம் போடுங்கன்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்குதான் போட்டிருக்குது. இந்த ஜாதி பிசாசு
உபவாசத்துக்கு போனாரு, ஜெபத்துக்கு போனாரு. மத்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? இனி உங்களுக்கு பொருளாதாரம் வேணும், உங்களுக்கு நன்மைகள் வேணும், உங்க பிள்ளைங்களை சரியா வளர்க்கணும், மற்ற ஜனங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும். இதுக்கு எல்லாமே பொதுவான ஒரு ஜெபம். எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு கருத்தோடு கூட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இன்னொரு வார்த்தை சொல்ற மாதிரி 12 சொல்றாரு, 17, 12 பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் இவர்கள் ஒருவராயும் கெட்டு போகல. எப்படி பாருங்களா அவர் சொல்றாரு, ஆண்டவரை என்னை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனங்களை தந்தீங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் நான் காத்து கொண்டு வந்தேன். பிரேயரை பாருங்களேன், நான் காத்து வந்தேன். இதுதான் யோபு சொல்லுவாரு, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை கூட நடந்து போய் நான் பார்த்தது இல்லைன்ற. வேலை இல்லாமல் என் காம்பவுண்ட் சுவரை சுத்தி ஒருவன் போனதை நான் பார்த்தது கிடையாதுன்றார். எனக்கு இருக்கிற ஆகாரத்தையும் எனக்கு இருக்கிற வேலையும் நான் அவங்களுக்கு கொடுத்துன்றார். இதான் ப்ரேன்றது தனிச்சையா இயங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் இயேசுக்கு பலன் கொடுத்தாரு, மகிமையை கொடுத்தாரு, நன்மைகளை கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், உங்களுடைய வார்த்தையினால் அவங்களை காத்துக்கொண்டேன் அப்படின்றாரு. இல்ல, தேவனுடைய நாமம் எனக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது, தேவனுடைய வார்த்தை எனக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது, எல்லாருக்காகவும் எந்த மனுஷனுக்காகவும் நம்ம பயன்படுத்தும் போது இப்பதான் அதுல என்ன செய்து பலன் வருதுன்றார். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஜெபம் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் தேவத்திட்ட இருக்கிறத எதுவும் குலைக்க கூடாது, அனுமதிக்க கூடாது. 2, எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். இந்த 2ம் உங்கள்கிட்ட வேலை செய்துட்டு இருக்கும் போது 3வது ஒரு அற்புத விதமான விஷயம் உங்களுக்குள்ளாய் தோன்றும். இந்த விஷயத்தை நீங்க தாண்டலைன்னா இனி போற விஷயத்தை தாண்ட முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க தாண்ட வேண்டியது எந்த மனுஷனும் எதிர்த்து கர்த்தருக்காக நில்லுங்கன்றாரு. 2வது பொதுவாக ஜெபம் பண்ணுங்க. இந்த 2ம் இல்லைன்னா இனி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. என்ன கட்டாமன்றாரு. இப்ப 14க்கு போவோம். எபிரேயர் 11, 14. 14ஆம் வசனத்துக்கு போகணும். நம்ம 13ஆம் வசனத்தை பார்த்துட்டோம். 14ஆம் வசனத்துக்கு போகணும். இப்ப சொல்றாரு பாருங்க, அது என்ன சொல்றாருன்னா, இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதாவது சுய தேசம் அப்படின்றது பரலோக ராஜ்யத்தை சொல்றாரு இல்லையா, அழிவில்லாத ராஜ்யத்தை சொல்றாரு. இப்படி அறிக்கை செய்யறவர்கள், அதாவது ஜெபத்துல என்ன மாடல் அறிக்கை செய்யறாங்களா, எல்லாம் தூரமானதப்பா. 13 சொல்ற எல்லாம் தூரமா இருக்குது இல்லையா, தூரமா கண்டு அணைத்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் எங்க சொந்த பொருள் என்ற கிடையாது, எல்லாம் எனக்கு தேவையான என்ற கிடையாது, இது எல்லாம் தூரமானது, கடவுளுக்கு தேவைப்படுகிறது, மனுஷனுக்கு தேவைப்படுது, எனக்கும் தேவைப்படுது, எனக்கு மட்டும் தேவைப்படல, தெய்வத்துக்கும் தேவைப்படுகிறது, புரஜாதிகளுக்கும் தேவைப்படுறது, எல்லாருக்கும் தேவைப்படுறது. அதனால அது என்னுடைய பொருளை எடுத்துக்கொள்ளலாம், நான் எல்லாருக்குமானதாக நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். இப்படி செய்யும் போது, இப்படி அறிக்கை செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை உள்ள வருது. ஆசை வரணும் பாருங்க. நிறைய இடத்துல சொல்லுவோம் ஆசைப்படக்கூடாது. நம்மளால பெந்த ஓசு போயிருக்கணும், எதுக்கு ஆசைப்படணும், நம்மளுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. இங்க சொல்லுது, இப்படி அறிக்கை செய்கிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்த பின்னாடி இப்போ இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் சீன ஒரு ஃபீல் வந்துடுது. இப்போ பரலோக ராஜ்யத்தை நாடுவது, அதாவது ஆசைப்படுறது இல்லையா, இப்போ இவங்களுக்குள்ள உண்டாயிடுச்சு அப்படின்றாரு. பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாருக்கும் போகணும்னு ஆசை இருக்கு. பட் பரலோக ராஜ்யத்தை எந்த மார்க்கத்தின் வழியாக தேடணுங்கிறதா முக்கியம். எனக்கு ஆசை இருக்குங்க, ஆனா அவர்கிட்ட கேளுங்க, அவர் கீழே இருக்கிறாரு, சரி அவர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் போறதுக்கு வழி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வைகுண்டம் அவங்களுக்கு இருக்குது, முஸ்லிமுக்கும் இருக்குது பரலோக ராஜ்யம் போறதுக்கு, புத்தனுக்கும் இருக்குது பரலோக ராஜ்யம் போறதுக்கு, இல்ல கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது, ரோமன் கத்தோலிக்கு இருக்குது, சிஎஸ்க்கு இருக்குது, ஆவிக்குரிய ஜனங்கள் இருக்குது, போகணும். ஆனா அங்க போறதுக்கு ஒரு மார்க்கம் வேணும். அது சரியான ஆசையா இருக்கணும். என்ன ஆசை? யாருக்கு அந்த ஆசை, உண்மையோட ஆசை பிரவேசிக்குது அப்படின்னா, யாரு ஒரு மனுஷன் பொதுவா வாழ்றானோ அவனுக்கு தான் சுய தேசத்தை நாடி போகிற ஒரு ஆசை வருகிறது. நான் சொல்றேன், சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துறாங்களா? எப்படி தெரியப்படுத்துறாங்கன்னா, வந்துச்சு கொடுத்துட்டேன் இல்லையா, ஏன்னா எனக்கு இந்த தேசம் எனக்கு அவ்வளவு லவ் இல்லை, வருது நிறைய கோடி கோடியா வருது, லட்ச லட்சமா வருது, அதை நான் எடுத்து பெட்டியில் வச்சு பூட்டி வச்சு நாளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவனை மாதிரி பேசுறது கிடையாது. நிறைய வருது, அப்படியே கொண்டு கூட்டிடுவேன். நான் இப்படி வாங்கி அப்படி கூட்டிடுவேன். ஏன்னா என்னுடைய மைண்டு, என்னுடைய ஆலோசனை இந்த தேசத்துல அப்படியே பெருசா வாழ்ந்து பெரியவனா பேர் மட்டும் கிடையாது, இதை தாண்டி இன்னொரு தேசம் இருக்குது, நான் அதுக்கு போறதற்காக நான் ஆசைப்படுறேன், நாடுறேன், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எப்படி போறது? வாரி உள்ள வச்சிடக்கூடாது, வரதான் செய்யும். ஊழியம்னு ஒண்ணு இருந்தா வரதான் செய்யும், வேலைன்னு ஒண்ணு செஞ்சா வரதான் செய்யும். சபைக்கு நீங்க வந்தா கோடீஸ்வரன் ஆக போறீங்க, ஆகிட்டு தான் இருக்கிறீங்க. சோ ஆனா நீங்க பரலோகவாசின்னு எப்படி தெரியப்படுத்துறீங்க, பரலோகத்தை நாடுறீங்கன்னு எப்படி தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா, வந்ததெல்லாம் கடவுளுக்கும் பொதுக்கும் எனக்கு.
3,00,000 வந்துச்சுன்னா 1,00,000 எனக்கு, 1,00,000 கர்த்தருக்கு, 1,00,000 பொது ஜனங்களுக்கு கொடுத்துருவேன் நான். இப்படி செய்யறதுனால தான் இந்த மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு போறான்னு தெரியப்படுத்துறாராம். எப்படி தெரியப்படுத்துறீங்க? தேவத்துக்கு சரி, மனுஷனுக்கு சரி, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போறீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்க? தெரியப்படுத்தணுங்க. இவர்கள் இப்படி அறிக்கை செய்யறதுனால பரலோக ராஜ்யத்தை நாடுகிறார் தெரியப்படுத்துகிறார்கள் அப்படின்றது. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க ஒரு மனுஷனுக்கு புத்தி உண்டாகும்படிக்காக, தேவத்துக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியும்படிக்காக ஒரு புரிதலை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. காட்டணும். நானாட்ட ஆசை வச்சுட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன், நான் செத்த பரலோக ராஜ்யத்துக்கு போவேன், ஓகே இருக்கட்டு, அதை தெரியப்படுத்து, விளங்க பண்ணுன்றாரு. விளங்க பண்ணணும். பரலோக ராஜ்யம் போறதுங்கிறது ஆசை கிடையாது. நீங்க போறவங்க தெரியப்படுத்தணும். நம்ம ஊர்ல வருவாங்க பாருங்க இல்லையா? நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா கோட்டார்ல, இந்த கோட்டாத்துல திருவிழா வைப்பாங்க. நாங்களும் அடிச்சு கரையறி ஏறி போவோம். நாங்க அங்க ஆராதிக்கிறது இல்லை, படம் பார்க்கறது. போகும்போது செக்கிங் இருந்து டிக்கெட் காட்டுறான், காட்டு டிக்கெட் எடுத்துருக்கிறியா, தெரியப்படுத்து எங்களுக்கு. நல்லா கள்ளன மாதிரியும் முடிப்பேன் நான். ஏன்னா படம் பார்க்கறதுக்கு 75 பைசா டிக்கெட்டு, அவன் 25 பைசா டிக்கெட் கேட்பான். நம்ம வீட்லயோ அண்ணன் பாக்கெட்லயோ அம்மா ஆப்பம் சுடுறதுல களவண்ட பைசா தான் இருக்கீங்க. 75 ரூபாய் தான் இருக்கு. முட்டாய் வாங்கி திங்கிறதுக்கோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி திங்கோ பணம் கிடையாது. இப்போ என்ன பண்றது? டிக்கெட் வாங்க முடியாது. அதனால டிக்கெட் பைசா உள்ள போட்டுட்டு அந்த பெரும் கூட்டத்துல உள்ள ஏறி நின்று போனோங்க. அவன் கரெக்டா நம்ம மொழியை பார்த்தே பிடிச்சுக்குவான். ஆமேன். அந்த மாதிரி தான் இங்க உங்களுக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய சிங்காசனத்துல நிற்கும் போது அவனுடைய கிரியை கேட்ட பலனை கொடுக்கும்படிக்காய் நியாயத்தீர்ப்பு உண்டு. டக்குன்னு உள்ள ஓட முடியாது. ரசிக்கப்பட்டவன், ரசிக்கப்படாதவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், ஞானஸ்தானம் எடுக்காதவன் எல்லாருமே டிக்கெட் வச்சிருக்கிறோம். அந்த டிக்கெட் என்னன்னா, நான் இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போறேன் என்பதை தெரியப்படுத்துவதற்கு இப்பவுமே தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். உலகத்துக்கும் என்னை பார்த்தா தெரியும், இந்த மனுஷன் நல்லா நன்மை செய்வாரு. தேவத்துக்கும் தெரியும், இந்த மனுஷன் நல்லா நன்மை செய்வாரு. இதுதான் என்னுடைய பரலோகத்துடைய டிக்கெட். இந்த ஜபம் தான் தலை சிறந்த ஜபம். ஜபத்துல என்ன ஜபம்? ஒரு மனப்பாட்டின் ஆவி, பொது எல்லாருக்கும் நான் பங்கிட்டு கொடுக்க வேண்டுங்கிற அந்த ஜபம் தான் ஸ்ட்ராங்கான ஜபம். இந்த ஜபம் தான் என்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்கு ஆசைகளை தோற்றுவிக்குதுன்னு இல்லையா? தெய்வத்தை பார்க்க, நல்ல சுய தேசத்தை நாட, நல்ல விருப்பத்தை கொண்டு வருதுன்னு சொன்னேன். இப்போ நாம இந்த ஜெபம் தான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் போறதுக்கு ஒரு ஆசையை பிறப்பிக்குது. ஏன் அப்படி சொல்றேன்? இது ஒரு கருத்தை பேசுறேன். என்ன இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பல்கா ஒரு 50 லட்ச ரூபா கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னா நான் இந்த சுய தேசத்துல அனுபவிக்க ஆசைப்படுறேங்கிறது வெளிப்படுத்துறேன், தெரியப்படுத்துறேன். ஒரு 2 கோடி ரூபாய் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும், ஒரு ஹாப்பியாட்டு ஒரு வீடு ஒரு கார் வாங்கி நல்லா ஓட்டிட்டு இருப்பேன் நான் அப்படின்னு தெரியப்படுத்துறோம். ஆனா பொதுவான ஜெபம் எதை தெரியப்படுத்துதுன்னு பிலிப்பு சொல்றாரு பாருங்க. பவுல் பிலிப்பர்ல 1:23 சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அவர் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு எப்படியா பிரிஞ்சு போய் தேவனோடு கூட இருக்கணும். நம்ம யாருக்கு இந்த ஆசை வரவே செய்யாது இல்லையா? நம்மளாம் இப்போ யாராவது ஒரு ஊழியக்காரன் செத்த கூட அழுவோம், நீங்க செத்த நான் அழுவேன், நான் செத்த நீங்க அழுவிய. ஆனா இப்படி ஒரு ஆசை கிடையாது. எப்படியா அந்த தேகத்தை விட்டுட்டு தேவனோடு ஒரு போன ஆசை கிடையாது. அந்த ஆசை யாருக்கு வருதுன்னா, எல்லாவற்றையும் விதைக்கிற ஒரு மனுஷன் மட்டும் தான் வரும். இங்க ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு மனப்போக்கத்தை கூட இல்லைதான் விதைக்கிறானே, அந்த ஜெபத்தையும் அந்த ஆற்றலையும் உடையவனுக்கு தான் இந்த ஆசை வருதுன்ற 2 கொரிந்தியர் 5:8 சொல்றாரு, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடியேறவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாக விரும்புகிறோம். அவர் சொல்றாரு. இந்த எப்படிதான் வருது பாருங்க, ஒரு தைரியமா இருந்து, அதாவது சாவை பத்தியெல்லாம் ஒரு கவலையே கிடையாது, பிரச்சனையை பத்தி ஒரு கவலையே கிடையாது, தைரியமா இருக்கேன், என்ன வந்தாலும் வரட்டு, நான் செய்த நன்மைகளுக்கு கண்டிப்பா நித்திய சொன்ன நான் போய் இருப்பேன் நானு, அதனால எனக்கு ஒரு கவலையே கிடையாதுன்றாரு. சொல்றாரு, இந்த சரீரத்தை விட்டு குடி போய் கர்த்தரிடத்துல குடி இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, அதை அதிகமா விரும்புறேன்றாரு. இருக்குதா இப்படி ஒரு ஆசை? எப்படியாவது இந்த உலகத்தை விட்டுட்டு தேவனோடு போயிருக்கணும்னு அப்படிலாம் ஒண்ணு யாருக்கும் வர்றது கிடையாது. ஏன்னா ஜெபத்துல தனக்கு தானே அடிச்சுக்கிறது கொட்டு, எனக்கு தந்தானே, எனக்கு தந்தானே, ஏன் எனக்கு தரல, என்னையே கைவிட்டுட்டீங்க, இப்படி பாயிண்ட மாத்தி போடுங்க. ஏன் கர்த்தாவை எல்லாருக்கும் கொடுத்தா என்ன? உங்க காரியத்தை நான் பார்த்துக்குவேன், என் பிள்ளைகளும் பார்த்துக்குவேன், நான் மற்றவங்களும் பார்த்துக்குவேன், என் கருத்தை கொஞ்சம் ஆசீர்வாதம் கேட்டு பாருங்க, கிடைக்கும். கர்த்தர் கண்டிப்பா தருவாரு. அப்படி தர்றதோட கூட மட்டும் இல்ல, நித்திய ஜீவனுக்கு போகும்படிக்கு ஆசையை சேர்த்து தந்துடுறாரு. இப்போ அதுக்குள்ள நுழையதுக்கு போறோம். இப்பதான் போறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு சபையில 2 மார்க்கத்தார் இருக்கிறாங்க.
என்னைய தப்பு சொல்லக்கூடாது. சரியா? நான் சொல்ற பிரசங்கத்துல எல்லாம் பைபிள் சொல்றதை நான் அப்படியே சொல்லிடுவேன். நானாட்டு கட்டுக்கதைகளை எழுதி வர்றது கிடையாது. ஒரு பாஸ்டர்லாம் ஒரு கல்யாணத்தோட பிரசங்கம் பண்ணாரு பாரு, ஃபுல்லா கட்டுக்கதை. அவர் எழுதி வச்சு 5 பாயிண்ட் பேசுறாரு, சொந்தமாட்டு வர்ற பாயிண்ட் பேசுறாரு. நான் பேச மாட்டேன், சொந்தமாட்டு ஒண்ணு. என் பிரசங்கத்தை பாருங்க, எனக்கு சொந்தமானதே நான் பேசுறது கிடையாது. வரிசையா அப்படியே யோவானே எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், முடியிற வரைக்கும் அதுதான் போவேன். எனக்கும் ஒரு சொந்தமா பேசுறது கிடையாது. அந்த பெண் நல்ல பெண், மாமியார் வீட்டுக்காரங்க நல்ல மாமியார், அம்மா வீட்டுக்காரங்க நல்ல அம்மா, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அவங்களுக்கு போஷிப்பார் நடத்துவார், அப்படி கிடையாது. பிரசங்கன்றது உண்மையை வார்த்தையில இருந்து கருத்துக்கள் எடுத்து பேசுறதுக்கு தான் பிரசங்கம். அதுக்குதான் பைபிள் கொடுத்துருக்குது. இப்போ இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறேன். 2 வகை ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுல போகாத முதல் வகையாரை பத்தி பேசுறேன், அப்புறம் போற அடுத்த வகையாரை பத்தி பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் நித்திய ஜீவன் போகன்றாங்க. இப்போ ரோமன் கத்தீட்ரல் போனா சொல்றாங்க, நாங்களும் நித்திய ஜீவன் போக தான் செய்யறாங்க. இல்லையா? சிஎஸ்ல போனா போவோம். நிறைய பெந்தோஸ்தே சபையில சொல்றாங்க, நாங்க போவோம் சொல்றாங்க. பாயிண்ட பிடிச்சிக்கிடுங்க. 2 வகை இருக்குது. முதல் வகை சொல்றேன். 2 கொரிந்தியர் 5:12 ஒரு வார்த்தை இருக்குது. வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகளுக்கு எதிரே அப்படின்ற. அதாவது நிறைய பேர் வெளி வேஷத்துல மேன்மை பாராட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் பேச போறேன் நான். அதாவது நல்லா வெள்ளை சட்டை போட்டு, இந்த தாடியெல்லாம் எடுத்து, அந்த மீசையில ரொம்ப ட்ரிம் பண்ணி, அந்த சேவிங்களோட இப்படி போடுறது பலட்டு அப்படி போட்டு, ஒரு முடி கூட லேசா வெள்ளை தெரிய கூட கருப்பு தெரிய இப்படி மாத்தி போட்டு எடுத்து, இந்த வெளி வேஷம் இது போடுறாங்க பாருங்க. அதுக்கு எதிரே பவுல் இருக்கிறாரா. இதுல நிறைய பேர் இதை ரொம்ப பிடிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ் போடலன்னா நிறைய சபையில திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. நகை கலட்டாம ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி வெளி வேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பல சபைகள் இருக்குது. பவுல் அந்த இடத்துல சொல்றாரு, அது பரலோக ராஜ்யத்துக்கு போக. நல்லா கேளுங்க, ஏன் அப்படின்ற 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுது, இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரே மாம்சத்தின்படி அறியோம். பவுல் சொல்றாரு, நாங்க யாரையுமே மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம், அறிய மாட்டோம். இல்லையா? அவர் தாடி வச்சிருக்கிறாரு, இல்லைன்னா அவரு லோவோ போட்டிருக்கிறாரு, அவர் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறாரு, அவரு டை கட்டிருக்கிறாரு, இவங்க கண்ணாடி வச்சிருக்கிறாங்க, இவங்க முடிய ஸ்டேட்டிங் பண்ணிருக்கிறாங்க, இவங்க குட்டை பாவடை போட்டு வந்திருக்கிறாங்க, இவங்க ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கிறாங்க, இவங்க லிப்ஸ்டிக்கை ரொம்ப சோப்பா போட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சொல்ல நாங்கள் அறியோம், ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். சபைக்கு தொப்பி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க, முடிய ஃபங்க் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க, இந்த அக்கா கம்மல் போட்டிருக்குது. என்னெல்லாம் ஒரு பாட்டு அப்படியே தூக்கி காட்டுறாரு. பெல்ட் உனக்கு இவ்வளவு பெரிய பக்கல்ஸ் எதுக்கு அப்படின்றாரு. நான் சொன்னேன், சவுதியில வாங்கின பக்கல்ஸ் இங்க கடைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தேன், அது அங்க போடுவேன், சர்ச்சுக்கு இவ போட்டு வருகிறது. மாம்சத்தின்படி, அதாவது வெளி அலங்காரத்துல ஒரு பரிசுத்தத்தை தேடுறாங்க. பவுல் சொல்றாரு, நான் இனி ஒருவதும் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறிய அப்படின்னு. நான் அவரு பார்க்க மாட்டேன். அவர் எப்படி வந்திருந்தா என்ன, நம்மளுக்கு என்ன செய்ய போகுது? இல்லையா? ஆளு நான் சொல்றேன் பாருங்க, ஆளு ரொம்ப குளிக்கலன்றதுக்காக அவர் நல்லவர் கிடையாது. நல்லா குளிச்சுட்டு போறதுனால, மேக்கப் பண்ணிட்டு போறதுனால பாவியும் சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா குளிச்சுட்டு போற நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நல்லா குளிக்காம இருந்து பாவத்தையே சிற புண்ணியவான்கள் இருக்கிறாங்க. சோ அதனால மாம்சத்தின்படி நான் யாரையும் அறியேன். நல்லா கேட்டுக்க. சபைக்கு போகும்போது என்ன சிஸ்டர் 2 வாரம் ஆச்சு, நீங்க இன்னும் ட்ரெஸ் மாத்தவே இல்லை சிஸ்டர், மேக்கப்பை குலைக்கவே இல்லை சிஸ்டர், நம்ம ஆவிக்குரிய சிஸ்டர், நம்ம எல்லாம் மேக்கப்லாம் இங்கே போடக்கூடாது, உங்களுக்கு என்ன இந்த பெருமை அப்படின்லாம் கேட்பாங்க. அவர் சொன்னா ஒருவரே மாம்சத்தின்படி அறியேன். ஏன் என்ன சொல்றாங்க கேளுங்களேன். நம்ம நாட்டுல ஓகே இல்லையா? பவுல் ஆசிய தேசம் முழுவதும் ஊழியம் செய்றாரு. ஒரு தேசத்துல போனா அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க, அப்ப அவங்க பரலோராஜ்யம் போக மாட்டாங்களா? போதான் செய்வாங்க. ஒரு தேசத்துல போனா ரொம்ப அழகே இல்லாம இருக்கிறான், அப்போ அவன் பரலோராஜ்யம் போகணும்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, அழகு இல்லை, மேக்கப் இல்லை, வெள்ளை கருப்புன்னா பார்க்கறது கிடையாது, மாம்சத்தின்படி நான் யாரையும் பார்க்கறது கிடையாது. சில சர்ச்சில் எல்லாம் நகை போட்டா கல்யாணம் கட்டி தர மாட்டாங்க. நான் என் சபை விசுவாசி சொல்லியிருக்கிறேன், நகை போடாத எந்த சர்ச்சிலையும் ஆணோ பெண்ணை எடுக்காத, வெள்ளை போடுற சர்ச்சில் ஆணோ பெண்ணை எடுக்காத. அவங்களுடைய ஹார்ட்டில் வைராக்கியம் அதுதான். ஹார்ட்டில் தெய்வத்தை பற்றி ஒண்ணுமே, வெளி அலங்காரம் வேஷம் அது கூடாத ஒரு விஷயம், எடுக்கவே கூடாது. அது பரலோராஜ்யம் போகாது. இவங்களுக்குள்ள தம்புராட்டிட்டாங்க, நம்ம பரலோராஜ்யம் போகிறோம், நம்மளுக்கு பரலோராஜ்யம் தான் முக்கியம் அப்படின்றாங்க. 16க்கு திருப்பிடுங்களேன். 2 கொரிந்தியர் 5:16. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காட்டுறோம்ல, நான் கிறிஸ்துவின் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவே மாம்சத்தின்படி அறிஞ்சிருக்கிறேன். கிறிஸ்து யாரு? மாம்சத்தின்படி மரியாளோட கன்னிகைக்கு பிறந்த குமாரன்.
ஆமென். கிறிஸ்து யாரு? கிறிஸ்துவுக்கு 4-5 தம்பிமார்கள் இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு தங்கச்சி இருக்கிறான். அப்பா யோசேப்பு இருக்கிறார், வாடகை அப்பா இருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் தெரியறதுனால நான் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. மாம்சத்தின்படி இருக்கிறதெல்லாம் போக முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள் கிடையாது, அதாவது தங்கச்சி பையன், அக்கா பையன், ஆண்டி பையன். எந்த ஆண்டி பையனா இருந்தாலும் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிகிறதுனால எனக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நான் அறியேன் அப்படி நான் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியேன். இனி கிறிஸ்து அவர் வெள்ளையா இருக்கிறாரு, அவர் தாடி வச்சிருக்காரு, அவர் லோகதான் போட்டாரு, அவர் லிப்ஸ்டிக் போட்டாரா போட இல்லையா, இதெல்லாம் நான் ஒரு காலம் அறிய மாட்டேன். ஒரு காலத்துல இந்த நியாயபுரமான போதவர்களா இருக்கும்போது பொட்டுலையும் பூவுலையும் லிப்ஸ்டிக்லையும் கண்ணு வச்சுட்டு இருக்கும் போது அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன் நானு. இப்போ நான் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. கிறிஸ்து ஆவியா இருக்கிறது போல ஒவ்வொரு மனுஷனும் ஆவியத்தான் பார்க்கறேன் நான். அந்த ஆவியில என்ன கேரக்டர் இருக்குது, ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு, ஆவி நல்லதா கெட்டதா, அதுதான் பார்க்க போறோம். ஆவியை வச்சு தான் நம்ம அறிய போறோமோ தவிர மாம்சத்தை வச்சு அறிய போறது கிடையாது. ஒரு குண்டா இருக்கிறாரா, அவர் ஒரு ஒல்லியா இருக்கிறாரா, ஒல்லியா இருந்தா உபவாசம் போட்டுக்கிற அர்த்தம், குண்டா இருந்தா உபவாசம் போடல அர்த்தம். இப்படி எடுக்க முடியாது. குண்டா இருக்கிறவன் நிறைய பேர் உபவாசத்துல இருக்கிறான், ஒல்லியா இருக்கிறவன் உபவாசம் போடாம நோயில கிடக்கிறான். மாம்சத்தின்படி எதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது, கூடாதுன்றாரு. புதிய ஏற்பாட்டுல பேதுரு ஜெயில கடக்கும் போது, சபை ஊக்கமா ஜெபிக்கும் போது, அந்த ஜெயில் கூட்டத்துல தேவனுடைய தூதன் உள்ள போய் அவனை தட்டி அவனை எழுப்பி அவனை சொன்னாரு, உன் வஸ்திரத்தை உடுத்து கொண்டு பாதரட்சை அணிந்து கொண்டு எனக்கு பின்னாடி வந்தார். அவ பாதரட்சை ஒன்னும் பாவம், உங்க ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கு தான் சம்பந்தம். உங்க சரீரத்துக்கும் தேவத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. உங்க ஆவி கரெக்டா இருக்கணும். இப்ப சொல்றாரு, எப்ப இதெல்லாம் விட்டுரு. ஏன் பேதுரை பார்த்து சொன்னாரு நீ செருப்பு போடலாம் அப்படின்னு? நான் சொல்றேன், ஏன்னா அவனுக்கு செருப்பு முக்கியங்களே, தூதனுக்கு காற்று தான் முக்கியம். ஏன் செருப்பை போட சொன்னாருன்னு? செருப்பை கழட்டி போட்டு தான் தூங்கினா, செருப்பை ஏன் போட சொன்னாருன்னு? பேதுரு தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான். நீங்க மாம்சத்துல வெளி வேஷம் போடுறவன நீங்க ஒண்ணு சொல்லி பாருங்க, அவன் ஜென்மத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அந்த ஊழியக்காரனை கீழ்ப்படிய மாட்டாங்க எதுக்கும், அவர் வைக்கிறதான் சட்டம். ஆனா ஆவில தன்னை அடக்கி கொள்கிறவன் அவன் சூப்பர். நிறைய பேர் செருப்பெல்லாம் போட மாட்டான். நல்ல செருப்பெல்லாம் வாங்கி போட்டவங்களுக்கு கேடு. சில பேர் செருப்பு வாங்கி போட முடியல, பாஸ்டர் காலையில் ஒரு கடி. நான் சொன்னேன், உனக்கு 2000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போடுறது இதுல கடி, அதனால செருப்பு வாங்க மாட்டேன்ற. பேதுரு ஒரு இடத்துல கூட தனக்காக ஜெபம் பண்ண கிடையாது. எங்க நீங்க வாசிச்சு பாரு, ஜெயில மாட்டி கிடக்கும்போது தேவனுடைய தூதனை கமான் ரெஸ்கியூ மீ என்ன ரெச்சும் சொன்னாரு அவரு. அதெல்லாம் ஹாப்பி. அவருக்கு என்னன்னா, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருப்பது நலம். ஏன்னா இங்க இருந்தா வாரம் பிடிச்சி கொத்துறான், வாரம் தப்பா பேசுறான், அங்க போயிருக்கலாம், சாவட்டம் விட்டாரு. தந்தா பவுல் சொல்றான் பாருங்க, உயிரோடு இருந்தா உமக்காக ஓட போறேன், ஹலோ உங்களுக்கு நலம் அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் கிறிஸ்துவ ஜெபம். எந்த தீர்க்கதரிசியும் எந்த ராஜாக்களும் எந்த ஊழியக்காரங்களும் தனக்காக ஜெபம் பண்ணதே கிடையாது. ஒவ்வொன்றும் தேவனுக்காகவும் தன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக தான் ஜெபம் பண்ணான். அது நம்ம பவுல் இதுல யோபுல மட்டும் தான் சொல்லுவாங்க, யோபு நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணா. நான் சொல்லுவேன், யோபு நண்பர்கள் மட்டும் தான் ஜெபம் பண்ணா. அதுக்கு முன்னாடி இருக்கிற தீர்க்கதரிசிகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற தீர்க்கதரிசிகள் மொத்த உலகத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பதில அவங்களுக்காக தான் கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், ஒருவன் தாகமா இருந்தாலும் அவனுக்கு தண்ணி கொடுங்க, அதுதான் அவனை வளர்க்கும். ஒருவன் பசியா இருந்தவனுக்கு ஆகாரம் கொடு. குறைஞ்சபட்சம் விசுவாசிகளுக்காக அந்த நன்மையை செய்யுங்க. நீங்க ஜெபிக்கும் போது அதை கேளுங்க, என்னை சுற்றி இருக்கிற விசுவாசிகள் பட்டினி பசி இல்லாதபடி கர்த்தாவே என் கரத்தை ஆசீர்வதி, அந்த ஜனனுடைய குறைவுகளை நான் நிறைவாக்க ஜெபம் பண்ணுகின்றார். கண்டிப்பா கர்த்தர் fill your house, உங்க வீட்டை அவர் நிரப்புவார். பேதுருடைய போட்டுல மீனை நிரப்புனது போல உங்க வீட்டுல நிரப்புற சொல்றாரு. அட நான் போட்டுக்கு போனேன், ஒன்னும் கிடைக்கல, ஒரு ஹார்ட்லி ஆல் நைட் அப்படின்றாரு. எல்லாரும் ராத்திரி முழுக்க வேலை செஞ்சேன் ஆண்டவர், நோ மச் நோ ஃபிஷ்னாரு. ஆண்டவர் சொன்ன, என் வார்த்தை கேட்டு போறியான்னு. என்னன்னு? இல்ல உனக்கு தருவேன், உன்னோட கூட சகோதரன் போட்டுக்காரனை கூப்பிடுவியா அப்படின்னு கேட்டார். நான் உனக்கு தருவேன், நானு அந்த போட்டுக்காரனை கூப்பிடுவியா? அவன் வரல, அவன் ஃப்ரெண்டு தான், கூப்பிடுவியான்னு. கூப்பிடுவோன்றவர் அவன் போடணும்னு போட்டார். வேதம் சொல்லுது, அவன் படகை நிரப்பிட்டு அவன் ஃப்ரெண்டு படகை கை நீட்டி செய்ய காட்டி கூப்பிட்டு அந்த படகை. ஒவ்வொரு மனுஷனும் கிடைக்கிற நன்மை மிச்சம் வந்துச்சுன்னா போட்டுக்கிட்டு போவானே தவிர இன்னொரு எடுக்க சொல்ல மாட்டான். ஆனா பேதுரு சொல்றான், அப்படி கிடையாது, எனக்கு நிறைஞ்ச பின்னாடி என்னை சார்ந்திருக்கிற ஜனங்கள் நிரப்பட்டும். ஹலோ,
நீங்க நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டா வரைக்கும் அனுபவம் சொல்ல மாட்டீங்க. இந்த ஹோட்டல் சூப்பராக பார்த்து திங்கட்டும். வேற நீங்க நினைப்பீங்க நம்ம ஒரு நேரம் திங்கிறோம், அவர் எல்லா நாளும் திம்பாரான்னு சொல்லக்கூடாது. மனுஷனுடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கலாம்? மனுஷன் பலகீனமா இருக்கிறான். நல்லதை மனுஷன் சொல்லி கொடுக்க மாட்டேன்றான். இவங்க நினைக்கிறாங்க உபவாசம் போட்டா கிடைக்கும், முக்காடு போட்டா கிடைக்கும், போட்டா ஐயோ செருப்பு போட்டா கிடைக்காது, அது இதெல்லாமோ பேசிட்டு இருக்கிறான் மனுஷன். நான் சொல்லுவேன், நல்லது செய், நீங்க வாழ்றதுக்கு நல்லது செய். நான் சொல்லுவேன், நீங்க நன்மை செஞ்சா உன் சத்துரு ஒன்னே கண்டு ஏங்கும்படிக்க கர்த்தர் செய்வார். நம்மளோட ஹார்ட்ல அந்த நன்மையை விதைக்கிற ஒரு ஆற்றல் இல்லை. ஒரு மனுஷன் நல்லா போனா சந்தோஷப்படுற ஒரு ஹார்ட் இல்லை. ஒருத்தர் பணக்காரன் ஆகும்போது ஐயா நல்லா ஆயிட்டான்னு ஒரு ஹார்ட் இல்லை. அதுதான் உங்களுக்கு வேணுன்றார். அதுதான் உங்களுக்கு வழக்க. மலையில தங்கத்தை அப்புறமா எங்கெல்லாம் புதைச்சாங்க, மரத்துல புதைச்சாங்கன்ற எல்லாம் புதைக்கிட்டுங்க. தேவனுடைய ஆலயம் கெட்டும் போதெல்லாம் தங்கம் வந்துச்சுங்க. எங்கெங்க இருந்துச்சு? நெகமுடிய காலத்துல தங்கம் வந்துச்சு. எங்கெங்க இருந்துச்சு? ஒவ்வொரு மனுஷன் தேவனுடைய ஆலயம் கட்டும் போது தேவன் பூமியை பொழந்து தங்க மலையை கொடுத்து வெட்டி வைக்கல. எல்லாம் தேவனுடைய மனுஷனுடைய கரத்துல இருந்துச்சு இல்லையா? எங்க எஸ்ரா கடைசி புஸ்தகம் எஸ்ரா வருது, மல்கி அவர் கடைசி புஸ்தகம் தங்கங்க ஆவிக்குரியவன் தான் வச்சிருந்தான். எதுக்கு அவங்க கையில கொடுத்தாரு? அவங்க கையில ஏன் அவங்க கையில கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் போது இந்த பணம் தெய்வத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், இந்த பொன் தெய்வத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், என்னைக்காவது தேவனுடைய காரியங்கள் நடக்க வேண்டும். அதுக்கு யார்கிட்ட கொடுத்தா அது நடக்குமோ அவங்க கூட கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனா நம்ம ஊழியக்காரங்க நாங்க தங்கம் போட மாட்டோம். ஏன்னா ஒரு மனுஷன் வாழும்போது அநேக பேரை தன் பக்கமா இழுத்து கொண்டு தன் தேவை இடத்துல சேர்க்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு மதம். ஆனா கிறிஸ்தவத்துல தான் இவங்களை பார்த்தா ஒண்ணும் கிடையாது. இவங்களை நம்பி கிறிஸ்துல யாரும் வரப்போறது கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. இவங்களும் பரவச்சும் போக போறது கிடையாது. இப்படி ஒரு வகையார் இருக்கிறா. அடுத்த வகையை காட்டுறேன், பரவாயில்ல வகையை காட்டுறேன். எல்லாரும் நிறைய ஆமென். அதை உங்களை சுற்றி இருக்கிற அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா, தங்கச்சி, உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைங்க கஷ்டப்படும் போது இவ்வளத்துல இருந்து ஒரு 2 பவுன் கொடுத்தேன்னா அதை நீட்ட ஒரு காலேஜை முடிச்சு இருந்துச்சு போயிடும். ஆமென் சொல்ல. நீயும் ஒண்ணு இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு உதவி செய்யாம இருந்தா நீ எதுக்கு தேவையில்லாம் சபைக்கு வந்து கையை மட்டும் தட்டிக்கிட்டு பராந்து மாதிரி அடிச்சுட்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு யாக்கோப்பு படிச்சேன் பாருங்க. அதே உன் சகோதரன் ஒருவன் பசியா வந்திருக்கும் போது உன் இருதயத்தை அடைச்சிக்கிட்டு நீ போய் பசியா இருந்து நீ களி உரு உன் சரீரத்தை காயப்படணும்னு அவனே பசி பட்டின்னு வந்திருக்கிறான், சாக போறோம். அவன்ட்டு சொல்றாரு யாக்கோப்பு சொல்ற, உன் துதியும் ஜெபமும் ஒன்றும் உதவாது, அவனுக்கு இப்ப தேவை பசிக்கு ஆகாரம். இது ஹார்ட் இருக்கிற மனுஷன் தான் செய்வான். ஆமென். நல்ல ஹார்ட். பரலோக ராஜ்யத்தில் இன்னொரு வகையார் இருக்கிறார்கள். அவர் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஒன்று குறைந்தால் கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுகிறது என்றார். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி படிக்கும்போது இப்படித்தான் வாழணும்னு ஒரு ஏவுதல், ஒரு நெருக்கம் உண்டாகுது. அதுல இங்கிலீஷ்ல வார்த்தை போட்டிருக்காங்க, கண்ட்ரோல் அண்ட் கம்பல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது கண்ட்ரோலுக்கு அர்த்தத்தை சொல்றாங்க, கிறிஸ்துடைய அன்பை படிக்கும்போது இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு ஒழுக்கம், இப்படித்தான் வாழ வேண்டுங்கிற ஒரு கட்டுப்படுத்துதல், இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு ஆதிக்கம் செலுத்துதல் உண்டாகுதுன்றார். அப்புறம் சொல்றாரு, கட்டாயம் படுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பை படிக்கும்போது ஒரு ஏவுதல், ஒரு கட்டாயம் உண்டாகிறது. எப்படி கீழே சொல்றாரு, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. அப்பா, ஓ பவர்ஃபுல் வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்காகவும், பாவி, ஏழை, பணக்கார், துன்மார்க்க, நல்லவன், கெட்டவன், எல்லாருக்கும் ஒருவரே மறைத்திருக்கின்றார். அதான் லவ்ன்றார், அதான் அன்புன்றார். அவர் ஜெபம் அன்பானது, அவருடைய செயல் அன்பானது. எல்லாருக்கும் ஒருவரே மறைத்திருக்க அப்படி சொல்றாரு. இதை படிக்கும் போது சொல்றாரு, நெருக்கி ஏவுகிறது. என்னை அவருடைய வார்த்தையை படிக்கும்போது நெருக்குற ஒரு ஏவுதல் உண்டாகுது, ஒரு கட்டுப்பாடு வருது, ஒரு கட்டாயம் வருது. நானும் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை போல எல்லா மனுஷருக்காக நான் சாகணும்ன்ற. ஹலோ, எப்படி எல்லா மனுஷனுக்கும் ஒருவர் மறைத்திருக்க, அதை படிக்கும்போது நானும் அப்படி வாழணும். என் கண்ணுக்கு முன்னாடி என் சபை விசுவாசி பசியா இருப்பது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வெள்ளையில வர்றது, பணம் இல்லாம வர்றது எனக்கு பிடிக்காது. நான் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் சொல்லி, நீ நல்லா படி, பணத்தை பத்தி பார்க்காத, அது கண்டிப்பா வந்து சேரும். என்னை நம்பி ஒரு 4-5 பேராவது இருப்பான் சபையில, என்னோட உறவுல. ஏன்டா இல்லாட்டி அவங்களோட வாங்கியா தருவேன். நல்லா படி. நீ கஷ்டத்துல வந்துட்டு கஷ்டத்துல போகாத. நீயும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்காகவும் நீ மறிக்க ஆரம்பி. எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பி ஃபர்ஸ்ட். 2வது எல்லாருக்காகவும் மறிக்க ஆரம்பி. எல்லாருக்கும் அவர் மறித்திருக்காரு. எப்படி பவர்ஃபுல் வார்த்தை பாருங்க.
ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்ய முடியாது. ஒரு மாமிக்கு 2 ரூபா கொடுக்க முடியாது, ஒரு மாமனாருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாது, ஒரு அம்மாவுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்க முடியாது. நம்மளுடைய கட்டுப்பாடு இப்ப தெய்வீகம். அவர் சொல்ல எல்லாருக்கும் அவர் மறித்திருக்க. இவன் போவான் கண்டிப்பா. ஆமென். இவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவோம். எல்லாருக்கும் அவன் மறித்திருக்க. நான் எல்லாருக்கும் வாழுவாங்க. 2 கொரிந்தியர் 5:15 சொல்றாரு, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தீராமல். அதாவது நீங்களே இப்ப ரட்சிக்கப்பட்டு நல்லா இருக்கிறீங்க. பிழைத்திருக்கிறவங்க என்ன அர்த்தம்? நல்லா ரிச் ஆயிட்டோம். நம்ம பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்தீராமல். வசனத்தை படிக்கணும். அதாவது உயிரோடு இருக்கிற அதை பத்தி சொல்லல. உயிரோடு இருக்கிறவங்க நம்மளுக்காக உயிரோடு வாழணும்னு சொல்ல. பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்தீராமல் அப்படின்னா, நீங்க சபைக்கு வரும்போது கொஞ்சம் பிழைனமா வந்தீங்க, இன்னைக்கு நல்லா வந்துட்டீங்க, இதான் பிழைச்சிருக்கிறேன், நல்லா வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. சர்ச்சைக்கு வந்தா நல்லா வருவான். இப்ப பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்தீராமல் அப்படின்னா, நான் நல்லா வந்துட்டேன், இனி எனக்காக மட்டும் நான் நல்லா இராமல் அப்படி போட்டுக்கிட்டு மறுபடி சொல்றாரு, தங்களுக்காக மரித்தும் பிழைத்தும் எழுந்திருக்கிறவருக்காக பிழைத்திருங்கள். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உங்களை நல்லாக்கின கடவுளுக்காக நீங்க பிழைச்சிருக்கணும். அப்படின்னா உங்களை சரித்திரத்திலிருந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்த தெய்வத்துக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் அவரை போல. நான் நல்லா வந்துட்டேன் சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க எல்லாருமே சொல்லுவோம், நானும் சொல்லுவேன், என்னை கர்த்தர் நல்லா ஆக்குனாரு. கர்த்தர் தான் நல்லா ஆக்குனாரு. அப்ப கர்த்தருக்காக வாழணுமா இல்லையா? வாழ மாட்டான். வெள்ளை சட்டையை போட்டு போயிடுவான். கர்த்தருக்கான வாழ்க்கை தான். நான் கெட்டு போயிருந்தேன், இன்னைக்கு சர்ச்சில் நல்லா வந்தேன். நான் கடைக்காரனா வந்தேன், நல்லா வந்திருக்கிறேன். படிப்பறிவு இல்லாம வந்தேன், இன்னைக்கு நல்லா வந்திருக்கிறேன். இது என்னால உண்டாததுல தேவனுடைய கிருபை. இனி தெய்வத்துக்காக நான் வாழ போறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டு அடுத்து சொல்றாரு 5:15 2 கொரிந்தியர் 5:15 அவர் எல்லாருக்கும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். முதல்ல சொன்னார் கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தர் தந்தான்றாரு. இப்ப சொல்றாரு மறுபடியும் ஒரு சுத்தி சொல்றாரு, ட்விஸ்ட் வச்சுக்கிறாரு. முதல்ல கர்த்தருக்காக வாழுங்க, இப்ப மறுபடியும் உங்களுக்கு புத்தி போட்டுறாரு. கர்த்தர் எல்லாருக்காக வாழ்ந்தது போல நீங்கள் பிழைத்து இருக்க அதிகமாக நீங்க பிழைக்க நீங்களும் நல்லா இருங்க. உங்களை நல்லா வச்ச கர்த்தருக்கு நல்லா கொடுங்க. இனி நிறைய பாவிகளுக்காக கிறிஸ்து மரித்தார், அவங்களுக்காக ஒரு பங்கை நீங்க உங்க மனசுல தேர்வு செய்து வைங்க. யூ வில் என்டர் தி கிங்டம் ஆஃப் காட். தேவராஜ்யத்தை நீங்க பிரவேசிப்பீங்கன்றார். ஏன் கொடுக்குன்ற கேள்வி கேட்கக்கூடாது. கொடுக்கத்தான் நம்மளை அழைச்சார். பவுல் சொல்றாருல, வாங்குறதே பாக்கியம், கொடுக்கறதான் பாக்கியம். அதுதான் அழைச்சோம். ஏன் கொடுக்காண்டாம் அப்படி நித்திய ஜீவனுக்கு போக வேண்டாம்ங்கிற மனசு இருக்கிறவங்க கொடுக்காண்டாம். நித்திய ஜீவனுக்கு போகணும், மாபெரும் ராஜ்யத்துல என்றாகணும் என்று நினைக்கிறவங்க கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் மற்றவரும் பங்கிட்டு கொள்ளுங்கன்றார். எப்பவுமே கர்த்தர் சொல்லுவேன், நான் I will confess to God, I will give to the people. அவர் சொன்ன தெரியுமா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். He was anointed. அவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் தரித்திரருக்கு உபதேசிக்க. இப்படி பேசினார். எனக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார், நான் திருக்க சொல்றேன், எல்லாம் பண்ண எனக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லல. என்ன அவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறார், தரித்திரனை ஐஸ்வர்யவானாய் மாற்ற. அப்பா எப்படி பாருங்க. அதான் அவர் அங்க போனாரு. அவரு எல்லா ஜபத்துக்கும் நியாயப்பிரமாணத்துடைய உபவாசம் இருந்தாங்க. கிறிஸ்து ஏற்றுக்கிட்ட பலப்படும் போது உபவாசத்துக்கு நெக்லெக்ட் பண்றான், அருவருக்கிறான். அப்புறம் மனுஷனை சிநேகிக்கிறான், அன்பு வெளிப்படுகிறது. நியாயப்பிரமாணத்துல உபவாசம், விசுவாசத்துல லவ் வெளிப்படும். என்னை பார்த்தா ஒரு மனுஷனை நல்லா வந்துருவோம்னு எண்ணம் வரணும். என் சபைக்கு வரும்போது அவனுடைய அந்த 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 தன் தெய்வீகம். 2 கொரிந்தியர் 5 நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது எப்படி சொன்னாங்கன்னா, ஏசு மரிச்சதுனால நம்ம நீதிமான் ஆக்கிட்டார் அப்படின்னாங்க. ஏசு மரிச்சார், நம்மளை நீதிமான் ஆக்கினாரு, உண்மைதான். அது வாடகை தாய் மாதிரி, ஒரிஜினல் நீதிமான அல்ல. இந்த வசனத்துடைய பொருள் என்னன்னு, நாம் அவருக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதாவது நாமெல்லாம் பாவி இல்லையா? நாமெல்லாம் பாவியா இருக்கும்போது தெய்வம் வேற, நம்ம வேற. அவருக்கு பாவம்னாலே செஞ்சு பழக்கம் கிடையாது, அதனால என்னன்னு தெரியும். பாவம் டேஸ்ட் தெரியாது, பாவம் தெரியும். பட் நம்மள மாதிரி பாவத்தோட டேஸ்ட் அவர் அனுபவிச்சே கிடையாது. அவருக்கு நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசம். நம்மளுக்கு பரிசுத்தம்னு டேஸ்ட் தெரியாது, அவருக்கு தெரியும். அவர் பாவங்கிற டேஸ்ட் நம்ம அனுபவிக்கணும், நம்மளுக்கு தான் தெரியும், அவர் அனுபவிக்கல, அதனால அவருக்கு தெரியாது. இப்படி பாவத்தை அனுபவிச்சு அதனால துன்பப்படுற நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஆனா நம்மள மாதிரி அனுபவபூர்வம் கிடையாது. இப்படி பாவத்தை அனுபவிச்சு கெட்டு கிடக்கிற நம்மளை பார்த்துட்டு, நம்முடைய வேதனைகளை பார்த்துட்டு அவர் நமக்காக பாவமான இருக்குது, நமக்கு உதவி செஞ்சார் அர்த்தம்.
இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு பாயிண்ட கொண்டு வர்றாரு. நீங்க பாவம் செய்றீங்க, சரியா? இப்ப ஆட்டோக்காரர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், பாவம் செய்யறோம். இல்ல சொல்ல முடியாது, பாவம் செய்யறோம். இப்படி பாவம் செய்யும் போது எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, பாவம் செய்யும் போது பாவம் செஞ்ச மனுஷனுக்கு வேதனை பெருகுது இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் பாவம் செய்யறேன், அதனால வேதனை பெருகுது. இப்போ ஒருவன் பாவம் செஞ்சு வேதனை பெருகும் போது, அதே பாவத்தை செஞ்சு வேதனை பெருகிறனா அந்த மட்டும் உணர்வை அறிந்து கொள்ள முடிகிறது. பாவத்தை அனுபவிக்கிற மனுஷனுக்கும் பாவம் இல்லாத தேவனுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ், தூரம். ஏன்னா இந்த உணர்வு அவங்ககிட்ட கிடையாது, அந்த உணர்வு நம்மகிட்ட கிடையாது. ஆனா பாவத்தை செய்யற உணர்வு, பாவத்தை செய்யறவனுடைய உணர்வு பாவத்தை செய்யற நம்மகிட்ட இருக்குது. பாவத்துடைய வலை தெரிஞ்சு நம்மளே ஒரு பாவிக்கு வேண்டி நம்ம உதவி செய்யலன்னா நாம் எப்படி நித்தியத்துக்குள்ள போவோம்? பாவத்தை அனுபவிக்காத இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு உயிரை கொடுத்தாரா? பாவத்தை அனுபவிச்ச நீ அந்த டேஸ்ட் அறிந்த நீ அவனுக்கு உதவி செய்யலன்னா நீ போக முடியாதுன்றார். அதாவது உணர்வுகளை புரிஞ்சிருக்கிற நீயே அந்த உதவி செய்யலன்னா சாத்தியம் இல்லாதுன்றார். அதனால சொல்றாரு, நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நம்மளை தேவன் எப்படி சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறார், புதிய சிருஷ்டிப்பு. நாம் தேவனுடைய நீதியாக வேண்டும். தேவன் இப்படி சொந்த குமாரன் மூலமாய் பாவிகளுக்கு உதவி செஞ்சு பாவிகளை பாவத்தில இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் வேதியில இருந்தும் நோய்கள் இருந்தும் மாற்றினாரோ, அப்படி போல ஒரு கேரக்டர் எனக்கு உண்டாக வேண்டும். அதுக்கு தான் நம்மளை மாற்றி வச்சார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் நம்ம காமிக்கிறாரு. இயேசு வந்தது ட்ரெஸ்ஸை காமிக்கிறதுக்கு இல்ல, இயேசு வந்து தாடியை காமிக்கிறது இல்ல. அவர் மரித்து பாவிகளுக்கு நன்மை செஞ்சாரு. அப்படி ஒரு தோற்றம் எனக்கு உண்டாக வேண்டும் என்பதுதான் அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இங்க தாடி மீசை மட்டும் தான் ஒரே செய்வோம். பாத்திரம் வந்து டை அடிக்க கூடாது, தாடி வைக்க கூடாது, பாத்திரம் இதெல்லாம் வைக்கணும். எது வைக்க கூடாது? ஒரு பாவி கஷ்டப்பட்டும் போது இருதயத்தை அடைச்சிட்டு போக கூடாது. அவன் சாப்பாடு இல்லைன்னா இருதயத்தை திறந்து கொடுத்துட்டு போகணும். இந்த தாடி நான் வச்சாலும் வைக்கலாட்டியும் தரித்திரனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள இருதயம் இருந்தா தரித்திரனுக்கு பிரயோஜனம். ஒரு தாடி வச்சிருக்கீங்க, ஒருவனுக்கு பிரயோஜனம். நான் தாடி வைக்காம இருந்து ஒருவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அதனால என்ன மேன்மை? அவன் வெயிட்ல தான் வந்து வருது, பயங்கர வெயிட். ஆனா யாருக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். நாங்க அப்படி இல்லை. எங்க வயிற்றுல இருக்கிற நன்மைகளை கொட்டி கொடுப்போம். கர்த்தர் எங்களை அப்படி போதிச்சிருக்கிறார். நாங்க சரீரத்தை பேணுகிறவர் அல்ல, வெளி வேசக்காரர் அல்ல, உள்ளத்தின்படி ஆவின்படி நாங்க கிறிஸ்துடைய சேனாதிபதிகள் என்றார். நாங்க அப்படிப்பட்டவர். கிறிஸ்துவுக்காக ஆவில தேவத்துக்காக போராடுவோம். என்ன வேணாலும் இழப்போம். ஒவ்வொரு மனுஷனை நல்லாக்குறதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ, சிலுவையில ஏற முடியும்னாலும் அதை வேணாலும் செய்வேன். நான் ஒவ்வொரு மனுஷனுக்காக பாடுபடுறதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய. இல்லாம எந்த மனுஷனையும் இருக்கு பேர் தான். உங்க தாண்டி, உங்க வீட்டை தாண்டி ஒருவன் நோயோட பசியோட உங்க காதல கேட்க கூடாது. படிக்க காசே இல்லாம 2 வருஷம் ஸ்கூல் சேர்க்கல, அதை நீங்க கேட்க கூடாது. எங்க வீட்டுல என் பொண்ணுக்கு 16 வயசுல இருந்து 26 வயசு வரைக்கும் சம்பந்தம் வந்துட்டு இருக்கு, திருமணம் கட்டி கொடுக்க காசு இல்லைன்னு நீங்க கேட்க கூடாது. நீங்கள் பிழைத்திருந்தா அந்த உதவி நீங்க செய்யுங்க. அதை செய்வோம்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பன்மடங்குகளை ஆசை